அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக பிரியாணி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டில் இன்ஸ்டன்ட் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 4 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு, 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சிருக்கேங்க. இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், இவ்வளோ தாங்க தேவை. அதுக்கப்புறம் பிரியாணி மிக்சடு ரைஸ், இது சீரக சம்பா ரைஸும் இருக்குது, பாஸ்மதி ரைஸும் இருக்குது. இது 1/2 கிலோ பாக்கெட் நான் எடுத்திருக்கேங்க. இதுலேயே மசாலா எல்லாமே சேர்த்துருப்பாங்க. இது சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு கிடைக்கிதுங்க. பட் இந்த பிராண்டு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறவங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, இந்த அரிசிலே நமக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ரெடிமேட் பிரியாணி பார்த்தீங்கன்னாக்கா உப்பு மசாலா பொடி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. எல்லாமே இதில் மிக்ஸ்டாக இருக்குங்க. இது 1/2 கேஜி பாக்கெட்டு. இது 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது 1.5 கப்பு இருக்குதுங்க. இவ்வளோதான் நம்மளுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு தேவை. நான் ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சிடுறேங்க. 100 ml ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை போட்டு வதக்குறேங்க. இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயம் ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புதினா மல்லி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச 1/2 கேஜி சிக்கனையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பிரியாணி மிக்ஸ்டு ரைஸையும் சேர்த்துடலாம். இந்த ரைஸ் 1.5 கப்பு இருந்துச்சுங்க. ஸோ நான் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதில் நம்ம உப்பு மசாலா எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு மூடி போட்டு 1 விசில் வைக்கலாம். போதுங்க, ஒரே 1 விசில். இப்போ விசில் வந்துருச்சுன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறிடலாம். ஒரு தடவை கிளறிட்டு இதை அப்படியே வேற பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிடலாங்க. இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி உண்மையாகவே மசாலா எல்லாம் பர்ஃபெக்டாக இறங்கி ரைஸும் நல்லாவே குக் ஆகி சிக்கன் நல்லாவே சாஃப்டாக குக் ஆகி பிரியாணி சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.